8ஆம் இடத்துல குரு உச்சம் பெறார். உங்க ராசியாதிபதியே வேற. தவறான உணவு, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான மருத்துவம், இதனால அந்த நோயை அதிகப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கவனமா இருக்கிறது நல்லது. வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைச்சோம். ஏன்னா 8ஆம் இடத்துல கூடிய குரு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. பணம் வந்தே ஆகணும், வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது குடும்பஸ்தானத்தை கொடுத்தே தீரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புத்தாண்டு வந்ததுன்னே எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பலன்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஏன்னா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு உச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் எல்லாருக்கும் நடந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை தவிர பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள், அதாவது பார்த்திங்கன்னா ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள், ஏன்னா எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். அப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஜோதிடராக இருந்து பார்க்கும்போது என்ன, கெட்டவைகள் நடக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் அதிகமான வெற்றி பெற முடியும். அப்போ என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். இது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு 70% நன்மைகள் இருக்குது, ஒரு 30% தீமைகள் இருக்குது. முதல்ல தீமையான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சில விஷயங்கள் நடக்குது, ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குது சார், பரவாயில்ல சார், ஓரளவுக்கு கடன் பிரச்சனைலாம் குறைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்க. இன்னுமே பிரச்சனை இருக்குது சார், இன்னும் தீரலை, எனக்கு 7.5 சனி தீர்ந்தும் எல்லா விதமான விஷயங்கள் மாறியும் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு கர்ம வினை உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான வெற்றியும் பெற முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அடி பார்க்குறது நல்லது. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கடன் பிரச்சனைலாம் குறைஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். அப்போ வரும்போது என்னன்னா, தேவையில்லாத ஒரு இடத்துல போய் பணத்தை முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்குது. அதில் கவனமாக இருங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில், கிரிப்டோ கரன்சியில் யாருக்காவது பணத்தை நான் கொடுக்குறேன், அவங்க திருப்பி தரேன்னு சொன்னாங்க, அது மாதிரி மாட்டக்கூடிய ஒரு வருடம். அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு எதிலையா போய் லாக் பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அது முக்கியமாக தொழில் பண்ணுறவங்க தான் பெரிய பிரச்சனையிலே மாட்டுறீங்க. பெரிய பணம் புழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை
இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்கும். அவங்க தான் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறேன், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், புதுசாக நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு போய் மாட்டிப்பாங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. சார் கடன் கொடுக்காம கடன் வாங்காமல் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது? கரெக்டு. அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. பணம் நாளைக்கு வந்துடும், அடுத்த மாதத்தில் திருப்பி கொடுத்துடலாம், 3 மாதத்தில் திருப்பி கொடுத்துறேன்னு வாங்கக்கூடிய தொகை உங்களால் கொடுக்க முடியாது. அதேமாதிரி தேவையில்லாத வீண் விரயங்கள் வரும், அதனாலையும் கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணும், உங்களுடைய கடன் இருக்குது அப்படின்னா, கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீண்ட கால கடனாக மாற்றுவது நல்லது. 1 வருஷம் கழித்து தராங்க அப்படின்னும் போது என்ன ஆகும், உங்களுக்கு பிரச்சனைகள் வராது, இல்லை பாதிப்புகள் வரும். அதே போல் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் இந்த தனுசு ராசி என்பது ரொம்ப கவனமாக இருக்கும். அது முக்கியமாக 40 வயதை கடந்தவர்கள், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வேறு ஏதாவது லாங் டேர்ம் எயில்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெறார், உங்கள் ராசியாதிபதியே வேற. தவறான உணவு, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான மருத்துவம், இதனால் அந்த நோயை அதிகப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கிறது நல்லது. சரி சார், அப்போ பாசிட்டிவ் எதுவுமே இல்லையா? பாசிட்டிவ் நிறைய இருக்குது. என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, தொழிலில் பணம் சம்பந்தமான விஷயங்கள் தவிர லாபங்கள் அதிகமாக வரும், முன்னேற்றங்கள் நிறைய வரும், நிறைய விதமான சூழ்நிலைகள் மாறும், புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரும். இது வரும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆசை வருமா இல்லையா? நம்ம வந்த பணத்தை கொஞ்சம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி கொஞ்சம் பெருசாக சம்பாதிச்சலான்ற ஒரு ஆசை வருமா இல்லையா? அங்கே தான் மாட்ட போறீங்கன்றத முதல்ல சொன்னேன், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் வேலை சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைச்சோம். ஏன்னா 8ஆம் இடத்துல கூடிய குரு 2ஆம் இடத்த தனஸ்தானத்தை பார்க்குறாரு, பணம் வந்தே ஆகணும், வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரணும். வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் செய்யலாம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் வேலை மாறுறேன், அதிக சம்பளம் தரேன்னாங்க, அதிக பொசிஷன் தரேன்னாங்க, வெளிநாட்டுக்கு வாங்க, வெளிநாட்டில் அதிக சம்பளம் தரேன்னாங்க, வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்களை மாட்டுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அப்போ என்ன பண்ணும், பணம் அதிகமாக தரேன்னு ஒருத்தர் உங்களுக்கு வேலை தராருன்னா நீங்கள் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். அங்கே ஏதோ ஒரு நெருக்கடி வரும், அதனால திருப்பி நீங்கள் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்னு அர்த்தம். அதில் கவனமாக இருங்க. அதே போல் இடம், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் உண்டு, அனுகூலம் உண்டு. இடம் விற்கும், வீடு விற்கும், அதை வாங்கி உடனே திருப்பியும் உங்களுடைய கடனை கட்டுங்க, வேற எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை இடமா திருப்பி ஏதாவது வாங்க, ஒரு வீடாக வாங்கிக்கிறது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறேன், வீடு வாங்குறேன்ற வாய்ப்புகள் வரும். அதிக கடனுக்கு போய் மாட்டிக்காதீங்க. முதல்ல உங்களுடைய லிமிட்டேஷன் என்ன, நம்மளால் எவ்வளோ பணத்தை பெரட்ட முடியும், இல்லை வேறு ஏதாவது வெளில சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது என்னென்ன வகை, நம்மளுக்கு அந்த பணம் வருமா வராதான்னு பார்த்துட்டு பண்ணிங்கன்னா சேஃப். இல்லை கடைசி நேரத்தில் என்ன ஆகுனா ஒரு 10 லட்சம், ஒரு 20 லட்சம் எங்கேயாவது கடன் வாங்க வேண்டியிருக்கும், திருப்பி அந்த கடன் அதிகமாகி திருப்பி மாட்டிட்டு பழைய மாதிரி போய் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. கவனமாக இருங்க. அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது வந்து குடும்பஸ்தானத்தை கொடுத்தே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்தே தீரும். அதில் பணம் கொடுத்து போறேன்னு ஏமாறாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கேயே ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னா பண்ணிக்கங்க, வேற ஏதாவது ஊருக்கு மாறி வேலை மாற்றம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், வெளியூர் சென்று படிக்கிறதுனா படிக்கலாம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கான என்னென்ன காலேஜுக்கு போகிறோம், கரெக்டாக அந்த காலேஜ் ரெகக்னைஸ்டா, அதேமாதிரி அங்கே போனால் படித்து முடிச்சிருவோமா, அந்த வாங்கக்கூடிய கடன் திருப்பி கட்டிடுமா, அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயுமே சில பொருளாதார பிரச்சனைகள், சிக்கல்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு, உடல் ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதி. கவனம் தேவை. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதேமாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடக்குதுன்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம்,
என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.